JCA India, Zone 16, JCA Ranipet Power City, Living Ethics Online Training Program on 8th March 2025, hereby call to order. JC Greet, கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் மிகச் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் அஜெண்டா வெல்கம் அட்ரஸ். அனைவருக்கும் வணக்கம். JCA ராணிப்பேட் பவர் சிட்டி நடத்தும் லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் புரோகிராமுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இன்றைய தலைப்பு பேஷன்ஸ் டாலரன்ஸ், பொறுமை சகிப்புத்தன்மை என்ற பயிற்சி வகுப்பினை சிறப்பிக்க வந்துள்ள தேசிய பயிற்சியாளர் JC கமலகிருஷ்ணன் சார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வெல்கம் யூ சார். Thank you, sir. Part of next agenda. This floor hand over to today's faculty, JC Kamalakrishnan sir. Sir, welcome sir. உங்களுடைய செல்ஃப் இன்டர்வியூ கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார் செஷன். Thank you sir. நன்றி ஐயா. நான் பேசுவது கேக்குதுங்களா? Yes sir, clear sir. அனைவருக்கும் வணக்கம். லிவிங் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு என்னை நம்பி வாய்ப்பு கொடுத்த JCA ராணிப்பேட் பவர் சிட்டி சங்கத்தாருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். JCA ராணிப்பேட் பவர் சிட்டிக்கும் எனக்கும் நீண்ட நெடிய தொடர்பு இருக்கிறது. நான் 2004 JCA வெள்ளூர்ல சேர்ந்த உடனே ஓரிரு மாதங்கள்ல ராணிப்பேட் பவர் சிட்டி தான் ஸ்வாகத் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நடத்தினாங்க. இந்த ஸ்வாகத் பயிற்சி புதிய JCA உறுப்பினர்களுக்கு தரப்படுகின்ற ஒரு வெல்கம் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் நவல்பூர்ல விமல் காம்ப்ளெக்ஸ்ல நடத்தினாங்க. JCA என்னன்னு தெரியாது. அந்த பயிற்சிக்கு நெய்வேலியை சேர்ந்த திரு ஷான் ட்ரிபிள்எஸ்ன்னு சொல்லுவாங்க அன்பா, பயிற்சியின் மூத்த உறுப்பினர். அவர் தான் அதுக்கு பைலட் ஃபேக்கல்டி. JCA ராணிப்பேட்டை சேர்ந்த பாஸ்கரன் சார் கோ ஃபேக்கல்டி. அந்த பயிற்சியில வாலாஜா ரகுநாதன், ஓசூர் பாஸ் பிரசிடென்ட் பாஸ்கரன் போன்ற ஜாம்பவான்கள்லாம் நிறைய பேர் அதில் இருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். அதனால இந்த பயிற்சி துறையில எனக்கு ஒரு வேரூன்றி இருப்பதற்கு ராணிப்பேட் பவர் சிட்டி மிக முக்கிய ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, நான் எப்பொழுதெல்லாம் தேசிய பயிற்சி மற்றும் மண்டல பயிற்சியாளர் முடிச்ச உடனே எனக்கு ஒரு மேண்டேட்டரியா கட்டாயம் சில பயிற்சிகள் எடுத்தாகணும். அந்த பயிற்சிகள்லாம் கோபிகண்ணன் மூலமாகவும் பாஸ்கர் சார் மூலமாகவும் மோகன்குமார் சார் மூலமாகவும் நிறைய பயிற்சிகள் செய்திருக்கிறேன். நல்ல ஞாபகம் இருக்கு, நரசிங்கபுரத்துல அந்த மாடி மேல ஒரு அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்துல 2-3 பயிற்சிகள் நான் எடுத்திருக்கேன். அதனால என்னுடைய பயிற்சியின் வளர்ச்சிக்கு ராணிப்பேட் பவர் சிட்டியை மறைக்க முடியாதது. இன்றைய தலைப்பு பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ். தமிழ்ல ஏழுமலை சார் சொன்ன மாதிரி பொறுமை சகிப்புத்தன்மை. இன்று உலகத்தில் வேதியியல் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், இயற்பியல் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், கணக்கு பதிவியல், தமிழ், ஆங்கிலம் அல்லது எந்த மொழியாகணும் சொல்லிக் கொடுப்பதற்கு நிறைய குட்டி செல்க போல நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த வாழும் நெறிமுறைகள் எத்திக்ஸ் பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கோ அல்லது நம்மளுடைய மொராலிட்டியை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு தாய் தந்தையரை தவிர வேறு எவரினும் அரிதாக இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் JCA ராணிப்பேட் பவர் சிட்டி போன்ற இயக்கங்கள் அல்லது JCA இயக்கங்களே அதற்கான நோக்கங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டதுதான். டுவர்ட்ஸ் எ பெட்டர் டுமாரோ, ஒரு உன்னத நாளை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்டே நமக்கு அது சொல்லும். குறிப்பா
ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. 30 ஆண்டுகள் கடந்திருக்காங்க. இந்த 30வது ஆண்டு விழாவில் கூட வந்து அந்த தலைவர்கள் பற்றிய ஒரு மேகசின்ல வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் பொருத்தமான திருக்குறளை மோகன்குமார் சார் எனக்கு பணித்தாரு. நான் தான் அதை தேர்வு செய்து கொடுத்தேன். அப்படிப்பட்ட ஒரு ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டியில நான் பேசுவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூதுரையிலிருந்து ஒரு செய்யுளோட இந்த பயிற்சி சொல்ல முடியாது, ஒரு கருத்து கூட்டு அதோடு ஆரம்பிக்கிறேன். மூதுரை: நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. இது என்ன அர்த்தம்னாக்கா, நல்லவர்களை கண்ணால் பார்ப்பதும் நன்மை தரும், அவர்களின் அறிவுரைகளை காதால் கேட்பதும் நன்மை தரும், நல்லாரின் சிறப்புகளை வாயார பேசுவதும் நன்மை தரும், நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பதும் நன்மை தரும். தமிழ் இலக்கியங்கள்ல மிக மிக செழுமையான இலக்கியங்கள் இருக்கின்றன. நாம் வந்து எந்த ஒரு தலைப்புக்கும் அயல்நாட்டு புத்தகங்களை படிக்கலாம். ஆனால் நமது இலக்கியங்களிலே, நமது மண்ணில் பிறந்த இலக்கியங்களிலே ஏராளமான தங்கச் சுரங்கங்கள் இருக்கின்றன. அதை பற்றியும் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்னைக்கு இந்த மூதுரைன்றது ஒரு சின்ன புத்தகம். பார்த்தீங்கன்னா, தமிழர் வாழ்வு நெறி கருவூலம்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆத்திச்சூடி இருக்கு, உலக நீதி இருக்கு, மூதுரை இருக்கு, கொன்றை வேந்தன் இருக்கு, வெற்றி வேட்கை இருக்கு, நல்வழி இருக்கு, நன்னெறி இருக்கு. இந்த புத்தகத்தோட விலை 50 ரூபாய் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு சிற்றுண்டி போய் நம்ம சாப்பிட்டாலும் கூட 50 ரூபாய்க்கு வயிறு ஆற நம்ம சாப்பிட முடியுமா என்பது ஒரு சந்தேகம் தான், ஒரு உயர்ந்த ரக சிற்றுண்டி சாலையில. மற்றபடி சாலையோர விடுதிகள்ல அவங்க நியாயமான விலை வைக்கிறாங்க, நமக்கு பசி ஆறும். இது போன்ற புத்தகங்கள் நமது வாழ்வை, இந்த லிவிங் எத்திக்ஸ் போன்ற ஒரு தலைப்புக்கு வேற எங்கேயும் நான் தேடலை. இந்த புத்தகத்தில் தான் நிறைய கருத்துக்கள் எடுத்திருக்கேன், விஷயங்களும் பார்த்துருக்கேன். பட் அதிகபட்சமா இதுல இருந்து தான் கொடுக்க போறேன். ஏன்னா நமது மண்ணில் பிறக்கப்பட்ட சில இலக்கியங்களை வைத்துக் கொண்டே நாம் வாழலாம். மண்ணில் நல்ல வள்ளம் வாழலாம். நான் படிக்கின்ற காலத்துல இப்போ வந்து ஜேசியில ஐடிஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஐடிஸ்க்கெல்லாம் முன்னோடி நாங்கள் படிக்கும்போது ஆரணியில 1980s 83களில் எம்ஐ பீரியட்னு ஒன்று இருப்பாங்க. அந்த பீரியட் வியாழக்கிழமை தோறும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் சொல்லுவாங்க. அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல முந்தைய வாரமே ஒரு தலைப்பு கொடுத்துருவார் ஆசிரியர். அடுத்த வாரம் இதை பற்றி பேச வேண்டும், சினிமா தொழிலின் நன்மைகள் தீமைகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருவார். அதுல வந்து ஒரு 5 மாணவர்கள் கட்டுரை எழுதிட்டு வரணும், படிக்க சொல்லுவாங்க. எது சிறப்பாக இருக்கும் ஒரு பாராட்டு தான், ஒரு கைத்தட்டல் தான். அதுக்கு நாங்கள் போட்டி போடுவோம். அந்த வகுப்புக்கு நாங்கள் ஏங்குவோம். ஏனெனில் அந்த வகுப்புகள் தான் நிலத்தை பண்படுத்துவது போல எங்கள் மனதை அது பண்படுத்தியது. அப்புறம் என்னவோ தெரியல, கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த வகுப்பே அது இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த வர தலைவர்கள் பார்க்கும்போது இல்லை. இப்போ சமீப காலமா நிறைய பள்ளிக்கல்வித்துறையில வந்து அதை பற்றி பேச்சு மொழி எழுது. அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் கிளாஸ் மொழியை வையுங்கன்னு சொல்லிட்டு கல்வியாளர்கள் சொல்றாங்க. அதை நாங்க அனுபவிச்சு பார்த்தவங்க. 1980s படிச்ச, நான் 85ல 10th முடிச்சேன். அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல நாங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் ஏராளம். அந்த செய்திகள், அந்த நல்லொழுக்க அறிவுரைகள் இன்றும் 55 வயதானாலும் அதை நாங்கள் பின்பற்றுகிறோம். எங்கள் வகுப்பு தோழர்களும் அதை பற்றி நாங்கள் நிறைய பேசுகிறோம். இன்றைய பயிற்சியில அந்த பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ், பி அண்ட் டி சொல்லுவோம் இல்லையா, பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ். இந்த பி அண்ட் டி வந்து வேற ஒரு சொற்றொடருக்கும் பொருந்தும், பர்சனல் அண்ட் ட்ரைனிங். ஸோ அந்த பர்சனல் அண்ட் ட்ரைனிங்க்கும் இந்த பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, வை பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் அப்படின்னா, நமது வாழ்வியல்ல ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அஃபிஷியலா நம்ம கேரியர்ல இருக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த பேஷன்ஸும் டாலரன்ஸும் வேணும். சரி, பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் ஒரே மாதிரி சொற்றொடரா இருக்கு, என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை, டாலரன்ஸ் அப்படின்னா அதுக்கான தமிழாக்கம் சகிப்புத்தன்மை. என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா,
பேஷன்ஸ் அப்படின்னா எபிலிட்டி டு வெயிட் காம்லி வித்தவுட் கம்ப்ளைனிங். எந்த ஒரு குறையும் சொல்லாம நமக்கு தாமே ஒரு கொக்கு போல பொறுமையாக காத்திருந்து நமக்கான நேரம் வரும்போது அந்த காரியத்தை சாதித்துக் கொள்வது அல்லது ஒரு மன அமைதியோடு இருப்பது பேஷன்ஸ். குற்றம் குறைகள் நிறைய இருக்கலாம். குற்றங்கள் குறை இல்லாத ஒரு இல்லமோ அலுவலகமோ ஒரு மனிதரோ கிடையாது. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் ஐடியாஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம 5 விரல்களே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விரலும் ஒரு தன்மை கொண்டது, ஒரு நீள அகல உயரம் கொண்டது. ஏன்னா கடவுள் படைப்பில் ஒன்னா படிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா அந்த நீள அகல வேறுபாடு இருக்கும் பொழுதுதான் நம்ம ஒரு செயலை செய்ய முடியும். அது போலவே மனிதர்களில் பல்வேறு மனிதர்கள் இருப்பார்கள், பல்வேறு வகை இருப்பார்கள். அதையெல்லாம் நாம் சகிச்சுக்கணும். அப்போ பேஷன்ஸ் என்பது பொறுமையான விஷயம், தம்மை தாமே ஆட்கொள்வது. டாலரன்ஸ் என்பது கொஞ்சம் மாறுபாடு கொண்டது. எபிலிட்டி டு அக்செப்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் டிஃபரன்சஸ் இன் அதர்ஸ். இந்திய நாடு எடுத்துக்கிட்டா யுனைட்டி இன் டைவர்சிட்டி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வார்த்தையை, சொற்றொடர். வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம படிச்சிருக்கோம். அப்போ பல்வேறு கலாச்சாரங்கள், மொழி, மதங்கள் கொண்ட நாட்டுல இவ்வளவு ஒரு அமைதி பூங்காவா இருப்பதற்கு அந்த டாலரன்ஸ் என்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் மிக முக்கியமானது. இல்லைன்னா நாடு எல்லாரும் சிதறந்து போயிருக்கும். நாடும் சரி அல்லது வீட்டுக்கும் சரி அந்த டாலரன்ஸ் தேவை. இப்போ இல்லறத்துல கூட பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம பயணிக்கணும். இப்போ இந்த பேஷன்ஸ்க்கு ஒரு சின்ன கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மூங்கில் கைதி தான். இந்த சைனீஸ் மூங்கில் பொறுத்த வரைக்கும் அது வேரூன்றுவதற்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும். வேரூன்றுவதற்கு 5 வருஷம் ஆகும். ஆனால் அது ஸ்ப்ரவுட் பிடிச்சி வேர் ஊன்றிய பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள்ல மிக வேகமா வளர்ந்துடும். இந்த மூங்கில் கதையை நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சொல்லப்படாத இந்த உதாரணம் சொல்லப்படாத பயிற்சியே இருக்க சான்ஸ் இல்லை. இது ஒரு மிக சிறந்த உதாரணம். அது போலவே நம்ம வேர் பிடிப்பதற்கு நிறைய நேரம் எடுத்துப்போம். ஆனா வளர்வதற்கு வேர் பிடிச்சிச்சுன்னா வளர்வது ஈஸியா இருக்கும். அது போலதான் வாழ்க்கை இருக்கணும். நம்மளுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சைடு சொன்ன மாதிரி பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் எ பெட்டர் வேர்ல்டு. ஏன்னா இந்த உலகத்துல இப்ப இன்னைக்கு இந்த ஒரு ஆட்டிடியூட் இல்லாதனால பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ல பார்க்கலாம், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பார்க்கலாம். உலகம் முழுவதுமே, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே எல்லாமே அந்த பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் இல்லாதனால தான். நம்மளே நிறைய பார்த்தோம். குடும்பத்துல ஒரே ஒரு சொல் நம்ம வாய் தவறி பேசிட்டோம்னாக்கா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கொண்டு போயிடும். நம்ம இந்த பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் நன்மொழிகள்லாம் இருக்குங்க. யாராவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? அன்மியூட் பண்ணிட்டு. இந்த பொறுமை என்பது ஆப்ஷன் இல்ல, ஹேண்ட் ரைஸ் சார். அன்மியூட் பண்ற ஆப்ஷன் இல்ல, ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க, அன்மியூட் பண்ணலாம். அப்படி எல்லாம் சேட் பண்ண சொல்லுங்க சார். ஓகே ஓகே சரிங்க சார். ஓகே, யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த பொறுமை என்ற வார்த்தையை பேஸ் பண்ணி ஒரு சில தமிழ் நன்மொழிகள் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? பொறுத்தார் பூமி ஆழ்வார். அருமை. ஏழுமலை மின்னல் போல பேசிட்டார். அது போல வேற நிறைய இருக்கு. நிறைய அந்த பொறுமைக்கான ஒரு நன்மொழி நிறைய இருக்கு. பொறுத்தார் பூமியால் தெரியுது, பொறுமை கடலினம் தெரியுது. அருமை. வேற இந்த கோபத்துக்கு பத்தி ஒன்று சொல்லுவாங்க. இந்த அன்மியூட் ஆப்ஷன் என்ன நல்லா இருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா மற்ற மற்ற பங்கேற்பாளர்களும் தன்னுடைய கருத்துக்களை பேச வாய்ப்பு இருக்குது. சரி, பரவாயில்ல. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பேஷன்ஸ் நம்ம அந்த பொறுமை நம்ம எழுக்கும் போது தான் நம்ம சினம் கொள்றோம். அந்த சினம் கொள்ளும் பொழுது வார்த்தைகள் தடித்து விழுந்துரும் அல்லது செய்கைகள் ரொம்ப வித்தியாசமாயிடும். அதனுடைய அந்த சூழ்நிலையே மாறி போயிடும். அதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் அன்னை தெரசாவின் உதாரணம். இதுவும் 100 முறை இல்லை 1000 முறை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா ஒரு புதிய கோணத்துல பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமா முடிச்சிடுறேன். அன்னை தெரசா அவங்களுடைய அந்த அனாதை குழந்தைகளுக்கு தானம் பெறுவதற்காக ஒரு தொழிலதிபரை பார்க்குறாங்க, பேசுறாங்க. அப்போ அந்த கை நீட்டும் பொழுது ஒரு தொழிலதிபர் எச்சில் உமிழ்ந்துடுறாரு. ஆனா நாமளும் என்ன பண்ணியிருப்போம்? சார், நான் பணம் கேட்டேன், பணம் இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க,
அதுக்காக நம்ம வந்து அதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கோபப்படாம கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்போம். ஆனா சி அன்னை அன்னை தெரசா எவ்வளவு பெரிய ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு எத்தனை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி படிச்சா கூட அந்த டிப்ளமசி வருமானு தெரியல. அழகா அந்த சூழ்நிலையை கையாண்டாங்க. ஐயா, நீங்க கொடுத்ததை ஏத்துக்கிறேன். இது எனக்கானது. என்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்க. இதை விட ஒரு மிக சிறந்த ஒரு 1000 PhD பண்ணா கூட இதை எங்க கற்றுக் கொடுக்க முடியாது. ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய மனப்பான்மை தான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த எச்சில் உமிழ்ந்த அந்த ஒரு தொழிலதிபர் பெரும்பான்மையான செல்வத்தை வந்து அந்த ஆசிரமத்துக்கு அந்த அனாதை குழந்தைகளுக்கு கொடுத்து அது அதுக்கப்புறம் வந்து அவரு ஒரு மென்டார் பிலந்தாபிஸ்டா மாறிட்டாருன்றது ஒரு பெரிய கதை. அது பாருங்க, எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை கூட வந்து ஒரு அழகான அந்த கையாளும் திறன் கொண்ட அந்த ஒரு மனதனால அந்த அன்னை தெரசாவின் மனசுல அந்த அன்பும் அரவணைப்பும் இருந்ததுனாலதான் அவங்களால அந்த சூழ்நிலையை கையாள முடிஞ்சதுங்க. இதை பத்தி திருக்குறள் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கும்போது, இகல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு அதிகாரம் இருக்கு. இகல் அப்படின்னா அதுல ஒரு 86வது 853வது குறளுங்க. பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. நீங்க வந்து இன்னொருத்தருக்கு நீங்க வந்து ஒரு மாறுபாடு இருக்கலாம். இகல் என்பது மாறுபாடு. மாறுபாடுன்னா டிஃபரன்சஸ். டிஃபரன்சஸ் பொறுத்த வரைக்கும் ஈவன் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கு, குழந்தைகள் கிட்ட இருக்கு. வெளில் கெப்ரான் சொல்லுவாரு, சில்ட்ரன் நாட் கம் ஃப்ரம் அஸ், தே கம் த்ரூ அஸ். நுணுக்கமான ஒரு வித்தியாசம். குழந்தைகள் நம்மிடமிருந்து வருவதில்லை, நம் மூலமாக வருகிறார்கள். உலகத்திற்கு வருவதற்கு ஒரு மீடியா தேவை, ஒரு வழிமுறை தேவை. அதுதான் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். பெற்றோர்கள் குழந்தைகளை பெற்றுக்கொண்டாலும் கூட அவர்கள் ஒரு தனி உயிர், ஒரு தனி ஜீவன். அவர்களுக்கான ஒரு தனி உலகம் இருக்கிறது. அப்படிதான் பார்க்க சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம், நம்ம குழந்தைகளை வந்து நம்ம திணிக்கிறோம். அதுக்கு நானே கூட விதிவிலக்கா முடிந்த அளவுக்கு 99 விழுக்காடுகள் அவங்களுக்கு ஒரு உண்டான சுதந்திரம் கொடுத்து செய்யணும். சில விஷயங்கள் நம்ம ஒரு பாதுகாப்பு கருதி சில விஷயங்கள் பண்றோம். ஒரு ஒரு வளர்ந்த பருவம் வந்த உடனே அவங்க அது புரிஞ்சுப்பாங்க. நானே கூட என்னுடைய சிறு வயதுல நான் தந்தை இழந்துட்டேன். என்னுடைய அம்மாவோட நான் நிறைய சண்டை போடுவேன். நிறைய சண்டை போடுவேன். அப்ப எனக்கு புரியல, நான் சண்டை போடுறது தவறுன்னு சொல்லி. இப்பதான் தெரியுது, 40, 50 வயதுக்கு ஆன பிறகுதான் அம்மாவோட சண்டை போட்டுட்டுங்கன்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்றேன். ஆனா அம்மா இப்ப இல்லை. அதான் பாரதிய பாஸ்கர் சொல்லுவாங்க பட்டிமன்றத்துல, ஒரு குழந்தை 5 வயதுல தன்னுடைய தந்தையை வந்து ஹீரோவா பார்க்குது. ஒரு 10, 12 ஆன உடனே எப்படிம்மா அப்படின்னு ஜோக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படிம்மா இவரோட கூட வாழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 வயசுல பேச ஆரம்பிக்கிறதா சொல்லுவாங்க. அப்படியே வளர்ந்து வளர்ந்து 40 வயசு ஆன உடனே எங்க அப்பா கொஞ்சம் கோபக்காரன் தான், ஆனா ரொம்ப நல்லவருன்னு சொல்லுவான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ 5 வயதுல தந்தைய ஹீரோன்னு சொன்ன ஒரு குழந்தை நடுவுல வந்து மாறுபாடு கொண்டு, வேற்றுமை கொண்டு உணர்வுல மறுபடியும் அந்த ஹீரோயிசம் வருவதற்கு கிட்டத்தட்ட 40, 45 ஆண்டுகள் ஆகிறது. அப்போ அதன் அந்த குழந்தைக்கு ஏற்படும் இந்த ரசாயன மாற்றங்கள், உடலியல் மாற்றங்கள், அதெல்லாம் தான் அது பேச வைக்குது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இந்த பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் நம்ம அழகா ஹேண்டில் பண்ணலாம். ஸ்கிரீன்ஷாட். ஓகே. இப்போ அந்த வித்தியாசம் சொல்லிட்டேன். பேஷன்ஸுக்கும் டாலரன்ஸுக்கும் வித்தியாசம் சொல்லிட்டேன். பேஷன்ஸ்னா வந்து the capacity to accept or tolerate delay, trouble or suffering without getting angry or upset. நம்ம வந்து எதுவும் கோபப்படாம பேசுறது தான். கீ காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்றுக்கணும், புரிஞ்சுக்கணும், சுய கட்டுப்பாடு, அமைதியா இருக்கணும். இதுதான். டாலரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நமக்கு டிஸ்லைக் இருக்கலாம், டிஸ்அக்ரி இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதை நம்ம ஏற்றுக்கணும். என்னன்னா, நான் சொன்ன மாதிரி தான் 5 விரல்கள் பொறுத்த வரைக்கும் அந்த கோர் பிரின்சிபல் நம்ம we have to மற்றவர்களுடைய கருத்துக்களை நம்ம மதிக்கணும். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய பின்புலங்கள், அவங்களுக்கான சில விஷயம் இருக்கும். அலுவலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதை நம்ம ஏற்றுக்கணும். அப்படியே சில விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். ஆனா அதை நல்ல விதமா சொன்னோம்னாக்கா புரிஞ்சுக்கலாம். நாம ரியாக்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் வந்து இந்த சிச்சுவேஷன் கெட்ஸ் வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த சுச்சுவேஷன் நம்ம போக வேண்டாம். ஓகே, இப்போ ஒரு சினிமா பாடல் மூலமா கூட நம்ம இதை பதிவு பண்ண விரும்புறேன். இந்த பேஷன்ஸ் அந்த ஒரு வார்த்தைக்கான முக்கியத்துவம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. இந்த ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாடல்ல இந்த இந்த பாடல்ல ஒரு நிறைய வரிகள் இருக்கிறது. அதுல ஒரு வரிதான், கருணை இருந்தால் வல்லலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவன் ஆகலாம். ஏற்கனவே சொன்னது போல இந்த பயிற்சிக்கான கருத்துக்களை நான் எந்த புத்தகத்திலும் நிறைய புத்தகங்கள் வைத்திருக்கிறேன். ஆனா எனக்கு என்ன ஒரு விருப்பம்னா, நமது எளிமையான இலக்கியங்கள் மூலமாவே இதை நான் கையாள விரும்புறேன். இந்த மாதிரி பாடல்கள்ல நிறைய கருத்துக்கள் இருக்குது. அப்போ மனிதனுக்கான அடிப்படை கூறே பொறுமை. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம், லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு மிக சிறந்த விஷயம். நம்மை சுற்றி நமது உள்ளங்கையிலேயே நமது பக்கத்திலேயே ஒரு மிக சிறந்த இலக்கிய கருவூலங்கள் இருக்கின்றன. திருக்குறளை போன்ற ஒரு மிக சிறந்த கருவூலம் இருக்குமா? உலகத்தில் அத்தனை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு திருக்குறள் இருக்கு. ஆனா அதை நம்ம கையாளுறோமா? அதை இந்த இலக்கியங்களை நம்ம ஒரு படிக்கிறோம், மனப்பாட பகுதியா படிக்கிறோம், மார்க் எடுத்துட்டு அப்படியே மறந்துடும். ஆனா அப்படி கூடாது. இந்த பயிற்சி மூலமா சொல்ல விரும்புறேன்னாக்கா, குழந்தைகளுக்கு நீங்கள் மற்ற கல்வியை சொல்லிக் கொடுப்பது போல தமிழ் இலக்கியங்களில் மிக மிக செழுமையான கருத்துக்கள் இருக்கு. அதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். இந்த புத்தகத்தை வாங்கி, நானே அடிக்கடி சொல்லியிருக்கேன், திருமண விழாக்கள் போன்ற புத்தகங்கள், இந்த புத்தகங்கள் நம்ம கொடுக்கலாம். ஓகே, நம்ம அந்த பேஷன்ஸா இருக்கும்போது என்ன நன்மைகள் பார்க்கும்போது, இம்ப்ரூவ்ட் மென்டல் ஹெல்த். இன்னைக்கு WHO கூற்றுப்படி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் நிறைய இருக்கு. டயபிட்டிஸ், பிபி எல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசார்டர். அது போலவே மென்டல் டிசார்டரும் நிறைய இருக்கு. மென்டல் டிசார்டர்னா உடனே அது ஒரு தவறான ஒரு பைத்தியம் அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம். ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இல்லைன்னு யாரும் சொன்னா அது பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். எல்லாருமே இருக்கும். ஆனா அந்த லெவலை எவ்வளவு எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்கிறதுதான் அவங்க சக்சஸ் இருக்கு. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த சந்திரபாபு பாடுவார். அப்போ வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லைன்னா, புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றதில்லை போது, புத்திசாலி மனிதருக்கு வேறு சில ஆட்ரிபியூட்ஸ் தேவைப்படுது. இந்த மாதிரி அந்த ட்ரைட்ஸ் கம்மியா இருக்கும்போது தான் அந்த ஒரு ஆட்டிடியூடோ, அந்த டாலரன்ஸ் பவரோ கம்மியா இருக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் குறையும் போது அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவது கொஞ்சம் குறையும், அல்லது வெற்றி தள்ளி போடுது. ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான அல்லது போதிய அறிவு கொண்டு இருப்பாங்க. ஆனா இந்த மக்களை கையாளும் விதத்துல ரொம்ப அவங்க எக்ஸலண்டா இருப்பாங்க. ஒரு தேல் பி வெரி எக்ஸலண்ட் இன் ஹேண்ட்லிங் பீப்புள்ஸ் அண்ட் குரூப்ஸ். அந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதான் நம்ம பார்த்துருப்போம். நம்ம கூட நல்லா படிச்சிருப்பாங்கல்ல 10th +2 ஆனா சரியா செட்டில் ஆகாம கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, ஒரு ஆவரேஜா இருப்பாங்களே, ஆனா அந்த பிள்ளைங்க மிக சிறந்த வெற்றி அடைஞ்சிருவாங்க. அது காரணம்னா அந்த ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப். இந்த ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப் போது அபிஷியல் ஆகட்டும், பர்சனல் ஆகட்டும், அல்லது குடும்பம் எல்லாமே தேவை. வீட்டுல நிம்மதி இல்லைன்னா எங்கேயுமே நம்ம சாதிக்க முடியாது. ஒரு திரைப்படத்துல ரவிச்சந்திரன் ஒரு ஷூட்டிங் பண்ணுவாரு பிராக்டிஸ்க்காக. ரவிச்சந்திரன் அப்பா ஒரு ஹீரோ பையன். ஹீரோ சரியா சொல்ல மாட்டாரு. ரவிச்சந்திரன் அப்பா கரெக்டா ஷூட் பண்ணுவாரு. அப்போ அந்த பையன் கேட்பான், எப்படிப்பா நீங்க கரெக்டா ஷூட்டிங்க அப்படின்னு கேட்பான். அவன் சொல்லுவான், ரவிச்சந்திரன், ஐ எம் மேரிட் மேன். நான் ஒரு முழுமையடைந்த மனிதன். எனக்கு குடும்பம் இருக்கு. நீ பேச்சுலரா இருக்க. அதனால எனக்கு அந்த மன அமைதி இருக்கு. நான் எனக்கு மனைவி இருக்காங்க. அந்த குடும்பம்ன்ற ஒரு சூழல் இருக்கு. அவருக்கு இருக்கு. தம்பி அன்மேரிட். ஸோ அந்த ஒரு சினிமால வந்த விஷயம் தான். அது போன்ற இல்லறம் நல்லறமா இருந்தா எல்லாமே சாதிக்கலாம். அதே போன்ற விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இந்த ஆத்திச்சூடியிலே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆத்திச்சூடி சொன்னேன் இல்லையா? அதுல முதல் அடியே அறம் செய்ய விரும்பு.
அடுத்த அடி என்ன தெரியுமா? ஆறுவது சினம். அப்போ சினம் கொண்டவருக்கு வாழ்க்கை சரியா இருக்காது. ஆத்திச்சூடியில ஒரு வரி தான். திருக்குறளாவது வந்து 1.25 அடி. ஆனா ஆத்திச்சூடியில ஒரு வரி தான். எத்தனை கருத்துக்கள் இருக்கு தெரியுமா அந்த புத்தகங்கள்ல? நிறைய இருக்கு. இந்த பயிற்சிக்கான தலைப்பு ஒரு சிலது இருக்கு. ஒப்புற ஒழுகு. ஆனா உலக இயல்பு அறிந்து அதன்படி நட. நிறைய விஷயங்கள் இருக்கு. அவியம் பேசேல். பொறாமையான சொற்களை பேசாதே. நிறைய அது மாதிரி எல்லா நயம்பட உரை. பிறரிடம் இனிமையாக பேசு. அப்போ அந்த பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் அந்த எண்ணம் இல்லைனாக்கா, அந்த இகல் எண்ணம், அதாவது இவன் வேற்று குணத்தை கொண்டவர், என்னுடைய கருத்துக்கு வேற்று எண்ணம் கொண்டவர், அந்த ஒரு எண்ணம் இருந்துட்டா வார்த்தையில இனிமைய வராது. அந்த வார்த்தையில இனிய சொல் வர வாய்ப்பு இல்லை. அப்போ சத்தியில இருந்தா தான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. மனசுல வந்து அந்த தூய்மையான நெஞ்சம் இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு இனிமையான சொல் நமக்கு மற்றவர்களிடம் நம்ம வர வாய்ப்பு இருக்கு. இது போல நிறைய இருக்கு. இணக்கம் அறிந்து இணங்கு, ஒருவரின் குணத்தை நன்கு ஆராய்ந்து அதன் பின் பழகுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பாதன் மாதிரி ஆத்திச்சூடியில 2 3 இருக்கு. அப்புறம் கொன்றை வேந்தன் சொன்னது இந்த புத்தகத்திலே மொத்த விஷயமே அதுல அடங்கியிருக்கு. அதுல ஒரு 6வது பாடல், ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். ஒரே வரிதாங்க, 1000 அர்த்தம் அதுல இருக்கு. ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் என்னன்னா, ஊரில் அனைவரையும் பகைத்துக் கொள்கிறவன் தன் குடும்பத்தோடு அழிவை தேடுவான். அதான் அந்த கொன்றை வேந்தன் சொல்லுது. பாருங்க, ஒரு வரியில எவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏன் தெரியுமா? இன்னொரு நன்மொழிதான். தனிமரம் தோப்பாகாது, ஒன்றுபட்டால் உண்டு வாழ். இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆனா வாழ்க்கையில நம்ம பின்பற்றணும். இப்போ மொபைல் போன் வந்த பிறகு நம்மிடம் நிறைய செய்திகள் நம்ம உள்ளங்கையில வருது. ஆனால் அதை நாம் நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, அலுவலக வாழ்க்கை அல்லது பொது வாழ்க்கை, அது எல்லாவற்றிலுமே வந்து ஹேண்ட்லிங் பீப்புள் ஆர் ஹேண்ட்லிங் ரிலேஷன்ஷிப் அது ரொம்ப மிக முக்கியமானது. நீங்க எவ்வளவு மெத்த படித்திருந்தாலும் கூட இந்த ட்ரைட்ஸ் அந்த பர்சனல் குவாலிட்டிஸ்ல நம்ம லேகிங்கா இருந்தோம்னாக்கா நிச்சயமா நமக்கு ஒரு பின்னடைவு இருக்கும். அதை தான் நம்ம அதை வளர்த்துக்கணும். அதை நம்ம ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்வாட் அனாலிசிஸ், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதெல்லாம் நம்ம அறிஞ்சு பார்த்தோம்னா நம்ம மேம்படுத்திக்கலாம். மேம்படுத்திக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இன்னும் இனிமையா சுகமா இருக்கும். இது போன்ற நிறைய விஷயங்கள் இதே கொன்றை வேந்தன்ல 11வது பாடல், ஓதலின் நன்றே வேதியர்க்கு ஒழுக்கும். எனக்கு ரொம்ப பிடித்த விஷயங்க. வேதம் ஓதுவதை விட வேதியர் ஒழுக்கமுடையவராய் இருப்பதே சிறப்பு. ஒரு ஆங்கில நன்மொழி இருக்கு. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், பிராக்டிஸ் பிஃபோர் ப்ரீச்னு. காந்திஜி கிட்ட ஒரு குழந்தை கிட்ட கொண்டு போனாங்களாம். இந்த பையன் வந்து அடிக்கடி நிறைய சக்கரை சாப்பிட்றான். காந்திஜி சொன்னாராம், 1 வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னா. 1 வாரம் கழிச்சு அந்த பையனுக்கு அறிவுரை கொடுத்தாராம், சக்கரைலாம் சாப்பிடாது. அந்த அம்மா கேட்டாங்க, நான் போன வாரமே வந்தனே, ஏன் நீங்க அதை இப்ப சொல்லிருக்கலாமே அந்த வார்த்தையை? இல்லம்மா, எனக்கு அந்த பழக்கம் இருந்தது. அதனால நான் சொல்வதற்கு முன்ன அதை நான் பிராக்டிஸ் பண்ணி அது வந்து பின்பற்ற பிறகு தான் அது அறிவுரை சொல்வதற்கான அருகதை எனக்கு இருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிய மகாத்மா எவ்வளவு அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். ஆனா அதை பின்பற்றிட்டு சொன்னார் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய விஷயம். இது போன்ற நிறைய விஷயங்களுக்கு அதே கொன்றை வேந்தன் இன்னொரு ஒரு சொல்லோடு, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. நம்ம எல்லா விஷயங்களையுமே அந்த குற்றக்கண்ணோட பார்த்தோம்னு இருந்தாக்கா அதுதான் எல்லாமே அந்த பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சிறிய சிறிய தவறுகள், எரர் இஸ் காமன் அண்ட் ஹியூமன் சொல்லுவாங்க. அது செய்யும்போது அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இப்படி செய்ய வேண்டாம், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா இன்னும் சிறப்பான ஒரு ரிசல்ட் வருமே அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா, அது குடும்பமோ, அலுவலகமோ, பொது வாழ்க்கையோ எங்காயினும் அந்த மன அமைதி இருந்தாக்கா இயல்பாவே அந்த அந்த பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் அந்த குணம் நமக்கு வந்துடும். நம்ம வந்து சிறப்பா நம்ம ஜெயிப்போம். இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, அது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அந்த தமிழ் வாழ்வு கருவூலத்துல உலக நீதின்னு ஒரு ஒரு பாடல் இருக்கு. உலக நீதின்னு ஒரு செய்யுள் இருக்கு. அதுல 10வது பாடல் நான் சொல்றேங்க. ஏன்னா இந்த பயிற்சியில நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த புத்தகத்தை கொண்டு போனதுக்காக பாக்குறேன். 10வது பாடல் பொறுத்த வரைக்கும், மரம் பேசி திரிவாரோடு இணங்க வேண்டாம், வாதாடி வழக்கறிவு சொல்ல வேண்டாம், திறம் பேசி கலகம் விட்டு திரிய வேண்டாம், தெய்வத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், இறந்தாலும் பொய் தன்மை சொல்ல வேண்டாம்,
ஏசலிட்ட உற்றாரை நத்த வேண்டாம், குற்றம் பேசி வாழ்கின்ற வள்ளி பங்கன் குமரவேல் நாமத்தை கூறாய் நெஞ்சே. என்ன அர்த்தம்னா, வீண் வம்பு பேசி திரிபவர்களுடன் சேரக்கூடாது, வீண் விவாதம் செய்து பொய் வழக்கை கூறக்கூடாது, நான் தான் வல்லவன் என்று கூறி சண்டை போட்டு திரியக்கூடாது, எந்த காலகட்டத்திலும் கடவுளை மறக்கக்கூடாது, அப்படி போன்ற மரணமே ஏற்பட்டாலும் கூட அதற்கான பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த எத்திக்ஸை மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. இதெல்லாமே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்ப இதை நம்ம நிறைய இப்போ கான்டெம்பரரி புக்ஸ் நிறைய படிச்சிருக்கோம். ஆனா நம்ம கிட்டேயே நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டிகளே இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நம்ம எடுத்து நம்ம ஆராயும் போது இன்னும் மிகப்பெரிய விஷயம். இந்த ராணிபேட் பவர்செட்டிக்கு நன்றி சொல்றேன். இந்த புத்தகம் என் வீட்டுல இருந்தது. தேடும் பொழுது இதுல இருந்தே நிறைய எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். இதுல இருந்தா நிறைய எடுத்து கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு நம்ம இன்னொரு இதிகாசம் எடுத்துங்க, கம்பராமாயண மகாபாரதம். அதுல பொறுமை டாலரன்ஸ் நிறைய இருக்கு. அதுல ராமனை 14 ஆண்டுகள் வனவாசம் போக சொன்னாங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம்னு சொல்லிட்டு அது போய் அவர் அந்த தந்தையோட சொல்லுக்கு கட்டுப்பட்டார். மகாபாரதத்துல சூழ்ச்சியினால பாண்டவர்கள் ஒரு 5 வருடம் காட்டுல இருக்க வேண்டிய சூழ்நிலைகள். அப்ப எல்லாருமே அந்த அவங்க ரியாக்ட் பண்ணி சண்டை போட்டுருக்கலாம். இருந்தாலும் கூட அவங்க அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை ஆட்படுத்தி கொண்டு வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். ராமனும் சரி அல்லது மகாபாரதத்துல பாண்டவர்களும் சரி. இதுவே புக்கு அது இதிகாசங்களானாலும் கூட அந்த இதிகாசத்தின் மூலமாக நம்ம சொல்லப்பட்ட கருத்துக்கள் ரொம்ப ஆழமான கருத்துக்கள். அதை நாம் சரியாக எடுத்து சொல்ல வேண்டும். பெரியவர்களாகி நாம தான் நம்ம குழந்தைகளை எடுத்து சொல்லணும். அந்த பணியை நம்மை போன்ற இயக்கங்கள், JCI செய்யணும்னு நான் நினைக்கிறேன். சமூகமும் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நாம அதை நம்ம குழந்தைகளை நம்ம ஆட்படுத்தணும். உதாரணத்துக்கு மே மாசம் வெக்கேஷன் லீவ் வருதுல, நீ கம்பராமாயணத்துக்கு கொஞ்சம் படி, திருக்குறள் ஒரு 10 படி, கொன்றை வேந்தன் ஒரு 10 படி. அந்த வெக்கேஷன் லீவ்ல நம்ம சம்மர் கிளாஸ்ல அனுப்புறோம். அதுக்கு பதில் இந்த மாதிரி கிளாஸஸ் அனுப்பிச்சாக்கா குழந்தைகளை நீங்க நீங்க கண்ட்ரோலே பண்ண தேவையில்லை. அவர்கள் இயல்பாவே ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்வியலுக்கு அமைஞ்சிருவாங்க. அதே போல வெற்றி வேட்கைன்னு ஒரு செய்யுள் இருக்கு. அதுல நம்ம படிச்சிருப்போம். அறிஞருக்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல். அதாவது பயன் தரும் நல்ல நூல்களை கற்று அவற்றின் பொருளுணர்ந்து அடக்கமுடன் நடப்பதே அறிவுடையோருக்கு சிறப்பாகும். ஸோ இந்த புத்தகத்துல அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குங்க. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், உலகநீதி, வெற்றி வேட்டை, நல்வழி, மூதுரை, நன்னெறி எல்லாமே இருக்கு. ஒரு 50 ரூபாய் புத்தகத்தில் அவ்வளவு ஒரு ஒவ்வொரு செயலும் ஒண்ணுதான் எடுத்து கொடுத்துருக்கு. அதே போல நான் சொன்னேன் இல்லையா, அறிஞருக்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல். அந்த வேலையை தான் JCI ராணிப்பேட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது இன்னொரு செய்யுள். இதெல்லாமே என்னால தவிர்க்க முடியல. எதை எடுப்பது எதை தொடுப்பது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இந்த வெற்றி வேட்கையில ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அச்சம் உள்ளடக்கி அறிவு அகத்து இல்லா கொச்சை மக்களை தெருகளில் அக்குடி எச்சம் அற்று ஏகாந்து இருக்கை நன்றே. இது கொஞ்சம் செயல் பார்த்து தெரியும். ஆனா என்னத்தமா அர்த்தம் அது? அற அச்சம் கொண்ட அறிவு இல்லாத மூடரை பிள்ளைகளாய் பெறுவதை விட குழந்தைகளே இல்லாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஒரு வேர்ட்ஸ் பாருங்க. ஒரு நல்ல குழந்தைகளை பெற்று அவர்களை அறவழியில ஆளாக்குவது பெற்றோர்களின் கடமை. அப்படி அந்த மாதிரி ஒரு முட்டாள் குழந்தைகளோ அல்லது ஒழுக்கமற்ற குழந்தைகளோ நம்ம இருப்பதை விட குழந்தைகள் இல்லாம இருக்கிற பெற்றோராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லத இது என்ன சொல்றது, ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த ஒரு செய்யுள்ள இருக்குங்க. அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் இலக்கியத்துல அந்த ஒழுக்கத்துக்கும் அந்த வாழ்வியல் நெறிமுறைக்கும் இன்னைக்கு அந்த லிவிங் எத்திக்ஸ் அந்த டாபிக் ஆரம்பிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எல்லாருமே நிறைய ஐடியாஸ் பண்றாங்க. இந்த டாபிக் இதுவரைக்கும் எடுத்ததே கிடையாது. அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையிலே இட்ஸ் பிரெயின் சைல்ட் ஆஃப் ஃபவுண்டர் மோகன்குமார். அவரை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரை அழகா டிசைன் பண்ணியிருக்காரு. அது போல நிறைய இருக்குங்க. மூதூர்ல இன்னொரு பாடல சொல்லியே ஆகணும். ஏன்னா என்ன தமிழ் இலக்கிய கிளாஸை நினைச்சுக்காதீங்க. இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு இதுதான் எடுத்திருக்கேன். அதான் அது முன்னாடி சொல்லிட்டேன். நல்லாரை காண்பதும் நன்றி, நலமிக்க சொல் நல்லார் சொல் கேட்பதும் நன்றி. அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இன்னும் நிறைய இருக்கு. இருந்தாலும் கூட இறுதிகள கட்டத்துக்கு வந்துட்டோம். சரி, இப்போ அந்த பேஷண்ட் டாலரன்ஸ் நம்ம
கடைபிடித்தோம்னா என்ன நன்மைகள் அப்படின்னாக்கா, நிச்சயமா ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய உறவு முறைகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்முடைய தனிப்பட்ட முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கும். நீண்ட கால தொலைநோக்கு இலக்கை நம்ம அடைய முடியும். ஒரு மிக சிறந்த வெற்றியாளரா வரணும், மிக சிறந்த வியாபாரஸ்தனா வரணும், மிக சிறந்த பயிற்சியாளரா வரணும்னா இதெல்லாம் நமக்கு தேவைங்க. இன்னொன்று கடைசியா முக்கியமான ஒன்று, எல்லாற்றுக்கும் மேல மன நிறைவும், மன நிம்மதியும், மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். வாழ்க்கையில பணம் காசை விட இந்த ஹார்மனி சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல ஹார்மனின்னுவாங்க. தமிழ்ல வந்து நல்லுறவுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ வந்து ஒரு அரிதான ஸ்டாக் ஆயிடுச்சு. அது நிறைய பேருக்கு அது இல்ல. நிறைய பேருக்கு பணம் இருக்கு. ஆனா மன நிம்மதி இல்லாம, மன மகிழ்ச்சி இல்லாம தவிக்கிறாங்க. ஏனென்னா, நம்மளுடைய முந்தைய காலத்துல நம்மளுடைய அந்த வாழ்வியல் முறைகள்ல நம்ம செஞ்ச சில இணக்குகள் அதெல்லாம் தான் காரணம். சரி. இப்போ அது இந்த பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் எப்படி நம்ம சிறப்பா கொண்டு வரலாம்? சரி, இதெல்லாம் பெனிஃபிட் சொல்லியாச்சு. என்ன பண்ணணும்? முதல்ல லிசன் வெல். நல்லா கவனிக்கணும். ஹியரிங்க்கும் லிசனிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னொன்னு, எல்லா விஷயங்களுமே ஒரு நல்ல விஷயங்களும் இருக்கும், ஒரு பிடிக்காத விஷயங்களும் இருக்கும். ஃபைண்ட் த ஃபன். எல்லா விஷயங்களையுமே பாசிட்டிவா நம்ம வந்து ஒரு அணுக பார்க்கணும். ஒரு மனிதர் பேசும்போது அவருக்கு சில குறைகள் இருக்கலாம். பாசிட்டிவான விஷயங்கள் பாருங்க. அவர்கிட்ட இருக்கிற ஃபன், ஹியூமரை பாருங்க. அடுத்தது பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ்ல முக்கியமா நமக்கு தேவை வந்து செல்ஃப் அவேர்னஸ் வேணும். ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். எம்பத்தி இருக்கணும். எம்பத்தின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காரு டிஜிஎம் கணேசன் கூட. நம்ம வந்து மற்றவர்களுடைய பார்வையில நின்று பார்க்கணும். நம்ம சைடு தவறுன்னு சொல்லுவோம். இப்போ 6 இந்த எண்ணெய் வந்து திருப்பி போட்டா 9ஆ தெரியும். அந்த பக்கம் பார்க்குறவங்களுக்கு 9ஆ தெரியலாம். இந்த பக்கம் பார்க்குறவங்களுக்கு 6ஆ தெரியலாம். இன்னொன்னு மைண்ட்ஃபுல்னஸ். எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு கவனத்தோட, இந்த நிகழ்கால கவனத்தோட நம்ம இருந்தோம்னாக்கா இந்த பிரச்சனையை நம்ம தவிர்க்கலாம். இது போன்ற பல விஷயங்கள் நம்ம நமக்கு கிடைச்சிருக்கும். வந்து புத்தகத்துல படிச்சிருப்போம், பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. இல்ல வந்து நம்மை போன்ற ஒரு பக்கத்துல ஒரு ரோல் மாடல் ஒரு நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வெற்றி கட்ட மனிதரா இருப்பாங்க. ஈவன் நீங்க அரசியலோட பார்க்கலாம். அரசியல்ல கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு முறை நல்லா தேடுகின்ற சில அரசியல்வாதிகள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடுவாங்க. அந்த சொல்லுவாங்கல்ல, தொண்டர்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு, தொண்டர்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு, சரியா அதை வந்து ட்ரிகர் பண்றவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனா மிகப்பெரிய ஒரு அறிவாளிகள் கூட அரசியல்லையோ அல்லது வாழ்வியல்லையோ அல்லது தொழிலையோ வந்து சோபிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கின்றன. ஏறக்குறைய நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து அந்த பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ்ல முகில் கதையை பத்தி சொன்னேன், தெரசா கதையை பத்தி சொன்னேன். இதனுடைய நன்மைகள் சொல்லியிருக்கேன், தீமைகள் சொல்லியிருக்கேன், என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணா நல்லதுன்னு நான் சொல்லியிருக்கேன். கடைசியா வந்து ஒரே ஒரு வார்த்தையில வந்து முடிக்கிறேன் இந்த பயிற்சியை. தீரா கோபம் போரா முடியும். அதாவது தீராத கோபம் அல்லது வேற ஒரு மாறுபாடு கொண்ட எண்ணம் வந்து போர்ல போய் முடியும்னுவாங்க. நிறைய சமூகத்துல அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதனால அந்த தீரா கோபம் வேண்டாம். மன நிம்மதியோடு, மன மகிழ்ச்சியோடு, நல்லுறவோடு குடும்பம், பொது வாழ்க்கை, அலுவலகம் அல்லது எந்த ஒரு மனிதரோடு நாம் பார்க்கும்போது அந்த நல்லுறவை பேண ஆரம்பித்தால் அவர்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல நமது வாழ்க்கையிலும் மிக்க மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி இந்த பயிற்சியை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த JCA ராணிப்பேட் பவர் சிட்டிக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். Thank you, sir. Thank you, sir. A wonderful session. Feedback, any two participants? யாராச்சும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். நான் ராமசாமி சார், நேஷனல் ட்ரெய்னர். எஸ் சார், எஸ் சார். ப்ளீஸ் டெல் மீ சார். அருமை. என்னுடைய மாணவன் கமலகிருஷ்ணன் வந்து தமிழ்ல அழகா பண்ணி எடுக்கிறது பார்க்கறச்சே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்பவும் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கமல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மோகன்குமார், ரொம்ப சிறப்பு சார். அருமையா இருந்தது. ஆக்சுவலா ஒரு வீக்கெண்டு அப்படியே கோர்வையா பேசுறது நல்லா இருந்தது. இதுல ஒரு 15-20 பேர் வந்தா கூடி இவங்க எல்லாம் தே வில் பி அம்பாசிடர்ஸ், தே வில் பி மீட்டிங் டிஃபரெண்ட் பீப்புள் இன் த சொசைட்டி. இவங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி இதை ஞாபகப்படுத்தியிருந்தாவே போதும். யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரீச்சிங் மோர் தென் 2000 பீப்புள். அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சது. இவங்க டெக்ஸ்ட் நம்மளே பண்ணி கொடுத்தது நல்லா இருந்தது.
ரொம்ப சிறப்பா இருந்தது, மகிழ்ச்சி. இந்த ஜூம்ல இன்னைக்கு ஏறக்கூடிய ஒரு 8 பாஸ் பிரசிடென்ட்ஸ் இருக்கிறாங்க, ராணிப்பேட் பாசிட்டிவ் கேசஸ். அவங்க முன்னிலையில இந்த ஒரு வாய்ப்பா கருதி அந்த ஹலோ தட்டிக்கு நீங்க அந்த கொடுத்த 30 பாஸ் பிரசிடென்ட்ஸ்க்குள்ள திருக்குறள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அது ரொம்ப தேங்க்ஸ். அந்த நிகழ்ச்சிக்கு உங்களால வர முடியல, இருந்தா கூட இந்த ஒரு வாய்ப்புல எல்லா பாஸ் பிரசிடென்ட் முன்னிலையில தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆல் பாஸ் பிரசிடென்ட்ஸ் கிவ் ஒன் சிம்பிளி ஒன் ஒரு இது கொடுங்க, ஒரு சாட் கொடுங்க, ஆக்கலாம் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஆக்கலாம். வில் பி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி நன்றி. Thank you, sir. Thank you. Next agenda is closing remarks by faculty. Sir. ஏற்கனவே நிறைய பேசிட்டேன், Okay, இருந்தாலும் கூட இந்த நான் சொல்லிய வழிமுறைகள் மட்டுமல்ல, அது வந்து அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற ஒரு நகையை வந்து மறுபடியும் அதை எடுத்து அதனுடைய அழுக்கெல்லாம் நீக்கி மறுபடியும் பளிச்சுன்னு இருக்கிறது தான். அந்த வேலையை நான் பண்ணியிருக்கேன். எல்லா தங்க சுரங்கங்களுமே உங்ககிட்டே இருக்கு. அந்த என்ன பண்ணுன்னா, ஒரு பொற்கொள்ளர் மாதிரி அந்த நகையை எடுத்து உங்ககிட்ட இருக்கிற நகையை தான் எடுத்து அதை வந்து தொடச்சி சுத்தம் பண்ணி சோப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இதை நான் பின்பற்றினால் மிகச்சிறந்த உயரத்துக்கு நாம் அடைய முடியும். அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த விஷயங்கள் இது மட்டும் இல்லை, இந்த பயிற்சி 30 நாட்கள் தொடர்ந்து நடக்கிற இந்த பயிற்சிகள் நம்ம பின்பற்றினால் வாழ்க்கையின் மிக உயரத்துக்கு அடைய முடியும். முதல் பயிற்சி TM கணேசன் கலந்துக்கிட்டாரு. அப்புறம் நேற்று கூட வந்து ஒரு பெண்மணி பேசினாங்க. ஆக்சுவலா முதல்ல சொல்ல மாட்டேன், இன்னைக்கு வந்து அகில உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலா மேடம் நேற்று பேசுற மேடம் இன்னைக்கு கொடுத்துருக்கலாம் போல இருக்கு. ஒரு பெண் பேசியிருந்தா நல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த தேசிய ராணிப்பேட் பவர் சிட்டிக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir. Next part of agenda, what are thanks. இந்த பயிற்சி வகுப்பு மிக சிறப்பா நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நடத்தி கொடுத்த தேசிய பயிற்சியாளர் தேசிய ட்ரைனர் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், கமலகிருஷ்ணன் சாருக்கு. மேலும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு பயணிச்ச உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஜேசிஏ ராணிப்பேட் பவர் சிட்டி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மிக்க நன்றி. ஜேசிஏ ராணிப்பேட் பவர் சிட்டி Zone 16, sorry, JCI India Zone 16 JCI Ranipet Power City Living Ethics Online Training Program on 8th March 2025 hereby adjournment. Thank you, sir.